சரவாக் மாநிலத்தில் 20 லட்சம் வெள்ளி செலவில் நிர்மாணிக்கப்பட்ட அருள்மிகு மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றுள்ளது. கடந்த 105 ஆண்டுகளுக்கு முன்பு சரவாக் சிபுவில் உருவாக்கப்பட்ட அருள்மிகு மகா மாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் விழா கோலாகலமாக நடத்தப்பட்டது. இந்த ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் காலை மணி 10:30 மணியளவில் பக்தர்கள் ஓம் சக்தி என்ற முழக்கத்துடன் கும்பாபிஷேக விழா பூஜைகள் தொடங்கப்பட்டது. சுமார் 20 லட்சம் ரிங்கிட் செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்ட இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவை காண பெரும் திரளான மக்கள் வருகை புரிந்தனர் என்று ஆலய தலைவர் கே. மனோகரன் கூறினார். தோட்டத்துறைக்கு வேலைக்கு வந்த இந்திய தொழிலாளர்களால் தங்களின் வழிபாட்டிற்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் தொடக்கத்தில் சிறியதாக அமைக்கப்பட்டது. பின்னர் தொழிலாளர்களின் வருகை அதிகரிக்க இந்த ஆலயம் மக்களின் வழிபாட்டிற்கு வசதியாக விரிவாக்கம் செய்யப்பட்டு சுற்றுப்பயணிகளை கவரக்கூடிய ஆலயமாகவும் விளங்கி வருவதால் இந்த ஆலயத்தை மேலும் பெரிதுபடுத்துவதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பணி மேற்கொண்டதாக அவர் தெரிவித்தார். ஆலய திருப்பணிக்கு அரசாங்கம் மற்றும் பொதுமக்கள் வழங்கிய பேராதரவினால் இங்கு இந்த ஆலயம் சிறப்புடன் நிர்மாணிக்கப்பட்டு இன்று கும்பாபிஷேக விழா கண்டுள்ளதாக அவர் விளக்கினார். இந்த ஆலயம் அமைந்துள்ள சுற்று வட்டாரத்தில் 350 குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். உள்ளூர் மக்கள் ஒன்று கூடும் மையமாக விளங்கி வரும் இந்த ஆலய கும்பாபிஷேக விழாவை காண தீபகற்ப மலேசியாவில் இருந்தும் சபாவில் இருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தனர் என்று குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் லட்சுமணன் கூச்சிங்லேருந்து வந்திருக்கேன். போன சனிக்கிழமையே காரில் ஒரு 5 மணி நேரம் டிரைவ் பண்ணி வந்தோம். சீபுவில் முத கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்கிறாங்க. அதுக்கு எல்லாம் ஃபேமிலியோடு இங்கே வந்து கும்பாபிஷேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதோட நாளைக்கு பூஜை முடிஞ்சு நாளைக்கு கிளம்பிக்குவோம். கூச்சிங்கு ஒரு 5 மணி நேரம் டிரைவ் இருக்கும். இந்த கும்பாபிஷேகத்தை பார்த்து சந்தோஷம், பெரும்பாலும் எல்லாம் நல்ல மாதிரி செஞ்சாங்க. நல்லா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்ததில்லை, நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்ல கும்பாபிஷேகமாக இருந்துச்சு. குருக்களுங்க, மேளந்தாளம் இதெல்லாம் நல்லா சிறப்பாக நடந்துச்சு. ஹரிஓம், வணக்கம். என்னுடைய பேர் மலேசியா இந்து சங்கம் சரவாக் பேரவையின் தலைவர், இஸ்கான் கூச்சிங் தலைவர். இன்றைக்கு நம்ம சீபுல் எல்லோரும் கூடியிருக்கின்றோம். இது ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு சிறந்த ஒரு வைபவம். இன்றைக்கு சீபுல ஸ்ரீ மகாமாரியன் ஆலயம் புதுதாக கட்டி எனக்கு பெரிய மகா கும்பாபிஷேகம் செய்திருக்கின்றோம். இது பெரிய ஒரு சரித்திரம். சரவாக்கில் பார்த்திங்கன்னா, சரவாக் கூச்சிங்கில் மீரியில் கோவில்கள் இருக்குது, அம்மன் கோவில்கள். ஆனால் சீபில் முதலாக புது கோயில் கட்டியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சீபில் சரவாக்கு ஹிந்து மக்கள் ரொம்ப குறைவாக இருந்தாலும் கூட சில பேர் சரவாக்கு இந்த சீபு இடத்துல இருந்தவங்க அவங்க மூலிமா அந்த நிலத்தெல்லாம் கிடச்சி ஒரு சின்ன கட்டிடம் கட்டி அந்த கட்டிடத்தெல்லாம் வழிபாடு செய்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு இதே அந்த நிலத்தில் இந்த புது கோயில் கட்டுவதற்காக முக்கியமாக அரசாங்கம் மூலியமாக யூனிட் ஃபார் த ரிலீஜன் சரவா கவர்மெண்ட் அரசாங்கம் ரொம்ப பண உதவி செய்து எல்லா கோவில்களுக்கு திருப்பணி செய்வதற்காக அதை புது கோயில் கட்டுவதற்காக ரொம்ப பண உதவி செய்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மலேசிய இந்து சங்கம் சார்பாக, இந்து மக்கள் சார்பாக நம்ம சரவாக் அரசாங்கத்துக்கு, நம்முடைய பிரீமியருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்ற இவ்வேளையில் இன்றைக்கு இந்த மகா கும்பாபிஷேகம் எல்லா இடங்களிலிருந்து கூச்சிங், சரவாக்கில் உள்ள கூச்சிங், மீரி, பிந்துலு எல்லா இடத்துலேருந்து நம்ம இந்துக்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கின்றாங்க. மற்றும் சிமனஞ்சோங் அங்கேருந்து எல்லோரும் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, நிறைய ஆதரவு கொடுத்துருக்காங்க. மிக சிறப்பான ஒரு வைபவம். எல்லா வல்ல அம்பாளுடைய கிருபை நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும். இந்த வேலையில் நான் ரொம்ப மகிழ்ச்சி கொடுத்து வச்சுருக்கின்றேன். இந்த மகா கும்பாபிஷேகம் விழாவில் கலந்ததுக்காக அது நான் செய்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த வேலையை மீண்டும் மலேசிய இந்து சங்கம் சார்பாக அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக இந்த கோயில் நிர்வாகத்திற்கும், கோயில் தலைவர் மிஸ்டர் மனு அவர்களுக்கும், அவர் நிர்வாகத்திற்கும் நாங்கள் ரொம்ப ஒரு பாராட்டு, வாழ்த்துக்கள். இவ்வளோ கடமைப்பட்டு சிரமப்பட்டு இந்த ஒரு புது கோயில் செய்திருக்கின்றார்கள். மிக்க நன்றி. வணக்கம். ஹரிஓம்.